நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, உடனடியாக தமிழகத்தில் மறு தேர்தல் வருமா? இப்ப வாக்களித்த மக்கள் 2 விதமா இருக்கிறாங்க. 3, 4 விதமா இருந்தாங்க. ஆனா இப்ப 2 விதமா இருக்காங்க. திமுக, அதிமுக, தாவேக, நாம் தமிழ் சொல்லி வாக்களித்தவர்கள் இப்ப 2 விஷயம் தான் கேட்கிறாங்க. அதாவது தாவேகாவை சேர்ந்த நண்பர்கள் மறு தேர்தல் நடக்கக்கூடாது, இந்த ஆட்சி தொடரணும் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த சப்ஜெக்ட்லயே வரமாட்டாங்க. ஆனா அவளுக்கு வாக்களிக்காதல் யாருமே என்ன பண்ண முடியல, இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியை அவளை சாதாரணமா தாங்கிக்க முடியல. இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம் தான். தாவேக்காக்கு வாக்களிக்காதவர்கள் நம்ம சொல்றது இந்த இந்த காணொலி தாவேக்காக வாக்களிக்காதவர்களை பற்றிய ஒரு முக்கியமான காணொலி. உடனே தாவேக்க நண்பர்கள் வச்சுக்கூடாது. தாவேக்கா இந்த அளவுக்கு ஒரு திமுக அதிமுக தோற்கடித்து முதல் இடத்துல வரும். ஆனா நம்ம மறுபடியும் பல காணொலியில சொன்ன அதே விஷயம் தான். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடையாது. எனக்கு 118 ஒரு மேஜிக்கல் மார்க் அப்படின்னுவாங்க. அதை மீறி ஒரு 10 தொகுதி எடுத்தாதான் எப்பவுமே ஒரு சேஃபர் ஜோன் அப்படின்னுவாங்க. ஆனா இது அந்த மாதிரி கிடையாது. 107 தொகுதிகள் தான் தாவேக்காட்ட இருக்கு. எப்படி தாவேக்கா மற்ற கட்சிகள்ல இருந்து எம்எல்ஏக்களை வாங்க முடியும்ட்டு பேசுறாங்களோ அதே மாதிரி தாவேக்கால இணைந்த 106 எம்எல்ஏக்கள் அவர் வேட்பாளராக அறிவிச்ச 106 எம்எல்ஏக்கள் வெளிக்கட்சியில இருந்து வந்தவங்க. ஸோ அவங்க மேல அவருக்கு ஏகப்பட்ட டவுட் இருக்கு. அதால தான் எல்லாரும் என்ன பண்றாருன்னா, கூவத்தூர் மாதிரி ஒரு மகாபலிபுரத்துல ஒரு இடத்துல போய் ரெசார்ட்ல போய் தங்க வைக்கிறாரு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்பிக்கை இல்லை, அவங்க மேல நம்பிக்கை இல்லை அவருக்கு. அப்ப முதல்ல மற்ற கட்சியில இருந்து வாக்கு பெற்று வெற்றி பெற்றவர்களை வாங்குவது அப்படின்றதே ஒரு தவறான ஒரு விஷயம். அது உங்களுக்கு தெரியும். அவங்கெல்லாம் தாவேக்க வேணான்னு வாக்களித்தவர்கள். அவருடைய எம்எல்ஏக்களை நீங்க உள்ள அழைச்சிட்டு வரும்போது அங்க ஜனநாயகம் செத்து போகுது. அதே போல உங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் வெளிக்கட்சிக்கு போயிடுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சாலுமே அது அவருக்கு சேர்ந்த ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு விஷயம் தான். எனிவே இருந்தாலும் அரசியல் அப்படின்னு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். வெறும் வாக்களிப்பது மட்டும் அரசியல் இல்லை. வாக்களிச்சுன்னா மக்களோட கடமை முடிஞ்சு போகுது. அத்தோட மக்களுக்கு உண்டான அந்த முக்கியத்துவம் முடிஞ்சு போகுது. அவங்க தன்னுடைய சொத்தை ஒருத்தர் எழுதி கொடுத்துட்றாங்க. மக்கள் ஒன்று சேர்ந்து சொத்தை எழுதி கொடுத்துட்றாங்க. தாவேக்கா வேணான்னு வாக்களித்த பல மக்கள் இன்னைக்கு அந்த எம்எல்ஏக்கள் வேணாம்னு வாக்களித்த அந்த எம்எல்ஏக்கள் இன்னைக்கு தாவேக்காக போய் ஆதரவு தெரிவிக்க போறாங்கனாலே உங்களுக்கு புரியும் இது எந்த மாதிரியான ஒரு மோசமான அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது இதுதான் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி நம்மள ஏமாத்துவாங்க. இருந்துட்டு போகுது. அவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க, இந்த ஆட்சி தொடர்ந்தாதான் நல்லது நடக்கும் சொல்லி சொல்லுவாங்க. இது தாவேக்கா ஒருவேளை தாவேக்கா குறைவானவங்க தாவேக்காவோட எம்எல்ஏக்களை அடுத்தவர்கள் வாங்கினா கூட இதே பதில் தான் நம்ம சொல்லணும். தாவேக்கா வேணும்னு தான் அவங்க வாக்களிச்சிருப்பாங்க. அப்ப அந்த எம்எல்ஏக்களை திமுக வாங்கினா கூட தவறு தான். எனவே இப்ப நடந்துட்டு இருக்க நம்ம அரசியல் எதுவும் சொல்ல முடியாது. அதுதான் இயற்கை நிதர்சனமும் கூட. அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா இப்ப பல பேருக்கு தாவேக்காவுக்கு வாக்களிதல் என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா, திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு டீசென்டான பாலிடிக்ஸ் பண்ண விரும்புறோம். நம்ம எப்போ அதை பார்த்தோம்னா 2016 திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர் அமைச்ச அந்த ஆட்சி ஒரு ஒரு மெஜாரிட்டி உள்ள ஆட்சி கிடையாது. ரொம்ப சிக்கல் நிறைந்த ஒரு ஆட்சி. அப்பயுமே என்ன பண்ணலாம், ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணி எந்த ஒரு எம்எல்ஏக்களும் விலை கொடுத்து வாங்காம ஒரு நீட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு போனாரு திரு ஸ்டாலின் ஐயா. இன்னைக்கு அதுதான் அந்த நீட் பாலிடிக்ஸ் தான் அவருக்கு பெரிய பிரச்சனையா இருக்குன்றது அவருக்கு தெரிய மாட்டேங்குது. திரு கலைஞரோ திருமதி செல்வி திரு ஜெயலலிதா மேடம் அம்மாவோ இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இப்ப இவர் ஃபாலோ பண்றதை எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆரம்பத்திலேயே தாவேக்கா அப்படின்ற கட்சியை வளர்றதுக்கு முன்னாடி அழிச்சிருப்பாங்க. ஏன்னா அப்படிதான் நீங்க ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நல்லா 2011 மிகப்பெரிய கட்சியா உருவெடுத்து ஏற்கனவே விஜயகாந்த் சார் நல்ல பேரோட வரும்போது 2011 கூட்டணி வச்சாங்கன்னா அவர் எதிர்த்த உடனே அந்த கட்சியே ஒரு சின்னாபின்னமாக்குனது செல்வி ஜெயலலிதா அப்பா அம்மா தான் அந்த மாதிரி ஆக்கினாங்கிறது அன்னைக்கு இருந்து அதிமுக எல்லாருக்குமே தெரியும். எல்லா அரசியல் தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும். அதே போல அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான மனுஷன் இந்த கதி ஆயிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா இந்த தாவேகா கட்சியை ஒரு வழி பண்ணியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களும் திரு கலைஞர் ஐயா அதாவது ஜெயலலிதா அம்மா பெண் கலைஞர் அப்படின்லாம், கலைஞர் ஆண் ஜெயலலிதான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு 2 பேருக்குமே அந்த மென்டாலிட்டி கரெக்டா இருக்கும். எதிரியை எப்படி ஹேண்டில் பண்றது, நண்பர்கள் எப்படி ஹேண்டில் பண்றது, ரெண்டுமே ரொம்ப ஒரு ஆணும் பெண்ணும் 2 பேருமே பர்ஃபெக்டா இருப்பாங்க அந்த விஷயத்துல. அது இப்போ திரு ஸ்டாலின் கிட்ட இல்ல. ஆனா எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கு அப்படின்றது என்னுடைய கணிப்பு. அவர் ஏன்னா 2016 இந்த மாதிரி ஆட்சி அமைச்சா ஒரு 5 வருஷம் நடத்தினாரு. அவருக்கு தெரியும் எப்படி நடத்தணும், எப்படி பண்ணணும், என்ன பண்ணா ஹேண்டில் பண்ணணும், எப்படி யாருக்கு எந்த நேரத்துல தலைகுனியும், எந்த நேரத்துல வீரியமா நிக்கணும் எல்லாமே திரு எடப்பாடி பழனிசாமி இப்ப இருக்கிற இந்த அரசியல் தலைவர்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி சார் அவர்கள் தான். அதனால
அது ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு. இந்த மறுதேர்தல் நடக்குமா நடக்காதா அப்படின்றதுக்கு சில முக்கியமான விஷயங்களுக்கு. சரி, மறுதேர்தல் எப்ப நடக்கும்? இது அடுத்த கேள்வி. சரிங்க, மறுதேர்தல் நடக்கலாம் அப்படின்னு சொல்றீங்களா? எப்பங்க நடக்கும்? 5 வருஷம் கழிச்சு நடக்குமா? 5 வருஷம் கழிச்சு நடந்தா அது மறுதேர்தல் கிடையாது. அது விரும்பவும் இல்லை. 5 வருஷம் கழிச்சு நடக்கிற தேர்தல் ஒரு சாதாரண தேர்தல். இப்பவே நடக்கணும் அப்படின்னு சிலர் விரும்புவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 6 மாசம் போட்டோம், ஒரு 6 மாசம் போனதுக்கு அப்புறமா இந்த மறுதேர்தல் நடக்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பாராளுமன்ற தேர்தலோட சேர்ந்து மறுதேர்தல் நடந்தா கூட பரவாயில்ல, அது வரைக்கும் இவர் என்ன ஆட்சி செய்யறாரோ செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிர்த்து வாக்களித்த பல பேருக்கு அந்த மனல் இருக்கு. ஏன்னா அவர் ஏமாத்துறாங்க. அவங்களுக்கு வேணான்னு வாக்களித்த எம்எல்ஏக்களை வந்து இவர் வாங்குறார் அப்படின்னும் போதே அந்த விஜய் சாருடைய அந்த இது கெட்டு போகுது. அவருடைய அந்த மாற்றம், சுத்தமான தூய சக்தி எல்லாம் சொன்னார் இல்லையா, அங்கேயே வந்து அவர் பேர் வந்து கெட்டு போகுது. இன்னொருத்தர் தன்னை வேணான்னு வாக்களித்த ஒரு ஆளை எம்எல்ஏ அவர் வாங்கும் போதே அவர் தூய சக்தி இல்லை அப்படின்றது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தாவேக்கா நண்பர்கள் ஒத்துக்கு போறது இது அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேற கட்சி பண்ணா அவங்கள அவங்க வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. அது அவனுடைய இயல்பா மாறி போச்சு. எல்லாத்தையும் சரிசமமா பார்க்க முயற்சி செய்யணும். இது திமுக பண்ணது தப்பு தான். நான் திமுக பண்ணாலும் தப்பு தான் நான் சொல்ல வரேன். இப்போ திமுக சைட்ல நீங்க பாக்குறீங்க, திமுக சைட்ல வந்து மறுதேர்தல் வரணும்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா திமுக அதிமுக இந்த 2 கட்சியுமே இதுக்கு வந்து ஒத்துழைச்சாங்க அப்படின்னு சொன்னா இந்த மறுதேர்தல் வந்து இந்த ஒரு 3 மாசத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. என்ன பண்ணணும்? அடுத்த கொஸ்டின், என்ன பண்ணணும்? இது வந்து கேள்வி எல்லாருக்கும் தெரியும். இப்ப 10ஆம் தேதி வந்து இந்த மாதம் 10ஆம் தேதி வந்து சட்டசபை அந்த எம்எல்ஏக்கெல்லாம் போன தடவை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அப்ப ஆட்சி 5 வருஷத்து தான் அதனுடைய பவர். அது முடியுது 10ஆம் தேதி. அப்ப 10ஆம் தேதிக்குள்ள சட்டமன்றத்துல வந்து இந்த புது அரசு வந்து அமையணும். இந்த புது அரசு அமைஞ்சு அங்க வந்து எம்எல்ஏக்கெல்லாம் வந்து பதவி ஏற்கணும். அதுக்கப்புறம் நம்ம டைம் எடுத்துக்கலாம். அது கவர்னர் கொடுக்குற டைம் தான். ஆட்சியை வந்து ப்ரூவ் பண்றது கவர்னர் கொடுக்குற டைம். நான் 2 விஷயம் சொல்லியிருந்தேன். கவர்னர் வந்து 118 எம்எல்ஏக்களோட ஆதரவு இருந்தாதான் உங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி கூப்பிட்டாருன்னா மத்திய அரசு இந்த ஆட்சியை வந்து கொஞ்சம் மைனூட்டா கவனிக்கிறாங்கன்னு அர்த்தம். இல்ல நீங்க ஆட்சி அமைச்சிட்டு கூட நீங்க 118 எம்எல்ஏக்களை வந்து சட்டமன்றத்துல வந்த பிறகு நீங்க உங்க பெரும்பான்மை நிரூபிச்சிங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த ஆட்சி மேல ஒரு ஆதரவு கரம் வந்து மத்திய அரசு நீட்டுது அப்படின்னு சொல்லி நீங்க ஆரம்பத்திலேயே தெரிஞ்சுக்கலாம். அவங்க எடுக்கக்கூடிய அந்த முடிவு வந்து மிக முக்கியமான முடிவு. இப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா, ஏன்னா அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும், மத்திய அரசுக்கு ஒரு கணக்கு இருக்கும், பிஜேபிக்கு ஒரு கணக்கு இருக்கும். இது வந்து இப்ப எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இவர நம்ம கையில போடணும்னா கையில போட முடியாதா, இவர் காங்கிரஸ் உதவியோட வராரா காங்கிரஸ் இல்லாம வராரா எல்லாமே பார்ப்பாங்க. அதிமுக கூட இவர் போனான்னு வச்சுங்களேன், அப்ப அது பாரதிய ஜனதாக்கு பேக் டோரா இருக்கும். அப்ப வெயிட் பண்ணுவாங்க, இவர் எப்படிதான் வந்து இந்த 112 எம்எல்ஏ லிஸ்ட் வந்து காட்டுறாரு, கண்டிப்பா பாரதிய ஜனதா கட்சி வந்து பார்க்க டைம் கொடுக்கும். அது நல்ல மாற்று கருத்து கிடையாது. அந்த வகையில என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க ஒரு அலோவ் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த 112 எம்எல்ஏக்கள் அதிமுகவுடைய 47 எம்எல்ஏக்கள் பிளஸ் வந்து நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற ஒண்ணு, நம்முடைய அவருடைய கட்சியினுடைய தோழமை கட்சியான பாரதிய ஜனதா கட்சி ஒண்ணு, மேலும் வந்து 4 பாமக தொகுதி சேர்த்து மொத்தம் 53 எம்எல்ஏக்கள் வந்து திரு இபிஎஸ் அவர்கள் வசம் அதிமுக கைவசம் இருக்கிறது. அந்த 6 பேர்கிட்டயும் இபிஎஸ் உட்காந்து பேசணும். அவசரப்படாதீங்க. நீங்க என்ன பண்ணாதீங்க, கடகடன்னு போயிட்டு தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம ஒண்ணு மறுதேர்தல் நடத்தி வேற மாதிரி நம்ம பிளான் பண்ணி நம்ம ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஆனா அதுல கூட்டணி கட்சிகள் வந்து லாபம் கிடையாது. அந்த 4 தொகுதி 2 தொகுதி வந்து அவர் வந்து கண்டிப்பா மந்திரி பதவி தராருன்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா, கைவசமே இருக்கு மந்திரி பதவி. இதை விட்டு இவர் அதுக்கப்புறம் தரப்போறது எது நம்ம போன நினைச்சாங்க அப்படின்னா அவர் கைமீறி போலாம். ஆனால் இபிஎஸ் வந்து சாதாரணமான தலைவர் அல்ல. இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும், அதாவது அவர் வந்து பவர், அவர் வந்து மக்கள் மத்தியில ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ஈஸியான ஒரு ஃபேஸ் அவரா இல்லாம இருந்தா கூட அவர் உண்மையா வந்து திரு கலைஞர் அவர்களுடைய மூளைத்திறன் கொண்டவர். அது நல்லதுக்காக கெட்டதுக்கு யூஸ் பண்றாருன்றது மட்டும்தான் பிரச்சனை. திரு கலைஞர் அவர்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு ஒரு சாணக்கியத்தனம் இருக்கும், அந்த சாணக்கியத்தனத்தை கொண்டு வரது திரு இபிஎஸ் அவங்க எல்லாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. அவர் அந்த மாதிரியான ஒரு தலைவர் கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட 5 வருஷம் பாரதிய ஜனதா கட்சி கூடயே இருந்துட்டு அந்த 2024 தேர்தலில் பாரதிய ஜனதா வெளியில வந்துட்டு மறுபடியும் 2020 பாரதிய ஜனதா கூட்டணி வச்சு 2021 கூட்டணி வச்சு அந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டக்கூடியவர் வந்து திரு இபிஎஸ் அவர்கள். அவர்கிட்ட போய் ஏற்கனவே அவர் கூடயே இருந்த பல பேர் வந்து காலவாரி விட்டுதான் பிறலானார் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துக்கணும். ஆனா அது அரசியல். அந்த வகையில திரு விஜய் வந்து திரு இபிஎஸ் போய் மாட்டினார்னா பாரதிய ஜனதா கட்சி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவரு ஃபீல் பண்ணுவாரு. இருந்தாலும் அது நம்ம பார்க்க தான் போறோம், என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க தான் போறோம்.
ஒருவேளை திரு இபிஎஸ் அவர்கள் இந்த ஆட்சியை வந்து நம்ம மறு தேர்தல் நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த கூட்டணி கட்சியான 6 எம்எல்ஏக்களையும் வந்து அவருக்கு வந்து அந்த திறமை இருக்கு. தன் கட்சி எம்எல்ஏக்களை வந்து போக விடாம தடுக்கக்கூடிய பணபலமும் தைரியமும் வந்து திரு இபிஎஸ் அவர்கிட்ட இருக்கு. சோ அந்த வகையில அவர் என்ன பண்ணுவார், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. அவரை மீறி எந்த எம்எல்ஏ வந்து வெளில அவர் அனுப்பிதான் அவங்க போவாங்களே தவிர அவரை எதிர்த்துன்னு எந்த எம்எல்ஏக்களும் இது வரைக்கும் போனது கிடையாது. பல இக்கட்டான சூழலோட போனது கிடையாது. அந்த வகையில இவருடைய எம்எல்ஏக்கள் அந்த 6 எம்எல்ஏக்களையும் காப்பாற்றக்கூடிய திறமை வந்து திரு இபிஎஸ் அவர்கிட்ட இருக்கு. சோ அவங்க கண்டிப்பா அவரோட இன்டாக்டா இருப்பாங்க. இது ஒரு கொஸ்டின் வச்சுங்க. மறு தேர்தல் நடக்கணும்னு ஒரு முடிவு இருந்தா இப்படிதான் நடக்கும். அதே போல திமுக என்ன பண்ணணும் அப்படின்னா, அவரோட கூட்டணி கட்சிகள், இப்ப ஒரு கூட்டணி கட்சின்றது ஒரு 2 கட்சி 3 கட்சி இருந்தா பரவாயில்ல, இத்தனை கட்சியில கூட்டணி கட்சியா சேர்த்தது பெருமையா பேசின திமுக இன்னைக்கு அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருக்குமே எம்எல்ஏ பதவி எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. திமுகவுல போட்டியிட்டவர்கள் யாருமே, அதாவது உதயசூரியன் சின்னத்துல போட்டி போட்ட எந்த கூட்டணி கட்சியுமே என்ன பண்ண முடியாதுன்னா திமுக சொல்ல கேட்டு வெளில போக முடியாது. ஆனா பானை சின்னத்துல போட்டியிட்ட திரு விடுதலை சிறுத்தை தலைவர் திரு திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தை அவர்கள், சிபிஐ சிபிஎம் அவர்கள், காங்கிரஸ் இந்த போன்ற கட்சிகள் என்ன பண்ணுது, ஏன் அவங்கள தைரியமா அவங்க சின்னத்துல போட்டி போடுறாங்க, அவங்கள கண்ட்ரோல் பண்ற எம்எல்ஏ ஆயிட்டு ஆவற வரைக்கும் தான் அவங்க வந்து திமுக பேச்சை கேட்கணும். ஏன்னா அவங்களுடைய வாக்காளர்களும் வாக்கு செலுத்தி தான் திமுக வெற்றி பெற்றிருக்கு. திமுக வாக்காளர் வாக்கு செலுத்தி தான் காங்கிரஸும் மற்ற கட்சியும் வெற்றி பெற்றிருக்கு. இதுதான் வந்து இந்த சினாரியோ. அதனால வந்து கூட்டணி கட்சி அதிகமா கொடுத்ததால அவங்க பெற வேண்டிய அந்த வெற்றிகள் வந்து பரவலாயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 18-17 பேர் வந்து அவர் கூட்டணி கட்சியில் வெற்றி அடைஞ்சிடறாங்க. இவருக்கு வந்து 59 தனியா திமுக பேர்ல மட்டும் இருக்குது. மொத்தம் 16 எம்எல்ஏக்கள் வந்து அவர் கூட்டணி கட்சியில் இருக்கிறாங்க. இப்ப அந்த 16 எம்எல்ஏக்களையும் திரு ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்து பேசி எங்கேயும் போவாதீங்க, ஒன்னா இன்டாக்டா இருங்க, ஒரு 6 மாசம் மறுபடியும் தேர்தல் நடக்க போது நம்ம மறுபடியும் மிக சிறப்பா பண்ணி நல்லா பண்ணலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணி தரேன், இபிஎஸ் மாதிரியே அவர் பேசினார் அப்படின்னு சொன்னா அந்த 16 எம்எல்ஏல காங்கிரஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், போலாம் போகாம இருக்கலாம், போனா அவங்க மத்தியில வந்து அவங்களுக்கு பிரச்சனையாகவும் நான் சொல்லியிருக்கிறேன். அதையும் வந்து அவங்க எடுத்து பேசி நம்ம அங்க ஆட்சி அமைப்பு இதை விடுங்க என்ன சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த 16 கூட்டணி கட்சி தலைவர்களையும் வந்து போக விடாம திரு ஸ்டாலின் அவர்கள் தடுத்து நிறுத்தி இபிஎஸ் அவர்கள் அவர் கட்சியும் மேலும் அவர் கட்சியை சேர்ந்த கூட்டணி கட்சிகள் வெளில போக தடுத்து நிறுத்தினாங்கன்னா இவருக்கு வந்து 2 வாய்ப்பு தான் இருக்கு. திரு தாவேக்காவை திரு விஜய் 2 வாய்ப்பு தான் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா 118 பேருடைய எம்எல்ஏக்களோட சிக்னேச்சரை போய் அங்க போய் கொடுக்கணும். இவங்க யாருமே ஒப்புதல் அளிக்கிறேன்னா அங்க போய் கொடுக்க முடியாது. அதையும் மீறி நான் 112 எம்எல்ஏட ஆதரவு அப்புறமா தர மாதிரி எனக்கு முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு முதலமைச்சர் ஆக்கிட்டா கூட சட்டமன்றத்துல வந்து அவரால் அதை பண்ண முடியல அப்படின்னா ஆட்சி கலைஞ்சிரும். அப்படி ஆட்சி கலைஞ்சவன என்ன பண்ணுவாங்கன்னா அப்பயே டிசால்வ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து தாவேக்காக வாய்ப்பு தர மாட்டாங்க, திரு கவர்னர் வாய்ப்பு தர மாட்டாங்க. அதுக்கடுத்து 6 மாசம் கழிச்சு தான் ட்ரை பண்ண முடியும். இல்லைன்னா மறுபடியும் 112 எம்எல்ஏல இருந்து கொடுத்ததான் அடுத்த கட்ட முயற்சிக்கு போக முடியும். அப்ப 2வது கட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த பெரிய கட்சியான 59 எம்எல்ஏ கிட்ட திமுக கிட்ட கேட்பாங்க, நீங்க ஆட்சி அமைக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்க என்னால முடியாதுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா 3வது கட்சிகிட்ட போக மாட்டாங்க. இந்த 2 கட்சியாலையும் முடியாதப்போ 3வது கட்சியில எப்படி அமைக்க முடியும்? சோ தேவைப்பட்டா போலாம். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இதெல்லாம் போலாம். அவங்களுக்கு ஏன்னா வாய்ப்பு இருந்தா அவங்க ஆட்சி செஞ்சு தாவேக்கா வந்து வெளில இருந்து ஆதரவு தெரிவிச்சா கூட தொடர்ந்து அதிமுக ஆட்சி நடத்த முடியும். அது அந்த மாதிரி விஷயத்த வந்து இபிஎஸ் அவர்கள் சும்மா சூப்பரா பண்ணுவாரு. அது எப்படின்றது நம்ம அந்த காலப்போக்கில் தான் பண்ணா. நம்ம பேசும்போது மறுதேர்தல் நடக்குமான்றதுதான் பிரச்சனை. அப்ப அந்த மாதிரி 3 கட்சியுமே ஆட்சி அமைக்காதப்ப உடனடியாக அங்க கவர்னர் அவருடைய ஆட்சி கொண்டு வந்துருவாங்க. தமிழ்நாட்டுல கவர்னர் ஆட்சி ஒரு 2 மாசம் 3 மாசம் நடக்கலாம். அவங்களுக்கு ஒரு கால நேரம் இருக்கு, அதுக்கு மேல நடக்க முடியாது. இங்க வந்து ஜனநாயக ஆட்சி தான் நடக்கணும். ஜனநாயக நாட்டுல வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் தான் ஆட்சி நடத்தணும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் அடுத்த தேர்தலுக்கான அறிவிப்பை அந்த 6 மாதத்தில் கவர்னர் ஆட்சின்றது ஒரு 6 மாசம் நடக்கலாம் அதிகபட்சம். அந்த 6 மாசத்துக்குள்ள அவங்க மறு தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட வேண்டியிருக்கும். எந்த காபந்தாரசும் நடக்காது. நீ வந்து 107 எம்எல்ஏ வச்சுக்கிறேன், எனக்கு அது வரைக்கும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. பாதிப்புக்கு மேற்பட்ட எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருந்தா மட்டும்தான் சட்டமன்றத்தை நடத்த முடியும். நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், பாதிக்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினருடைய ஒப்புதல் இருந்தாதான் சட்டமன்றத்தை ஜெயிச்சு அவங்க நடத்த முடியும். இதுலயும் பல ட்ரிக்ஸ் இருக்கு தாவேக்கா தொடர்ந்து பண்றதுக்கு. அது போக நம்ம அதை பேசுவோம், ஒரு வீடியோல பேசுவோம். இப்ப இந்த வீடியோல மறுதேர்தல் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த மாதிரி ஒரு அதிமுக அதனுடைய கூட்டணி கட்சி தன்கிட்ட பத்திரமா வச்சுக்கணும், திமுக அதனுடைய கூட்டணி கட்சி பத்திரமா வச்சுன்னு சொல்லிதுன்னா தனியா தாவேக்கா மட்டும் போய் கொடுக்கும்போது 118 எம்எல்ஏக்களோட ஆதரவு இல்லை அப்படின்னா
கவர்னர் அங்கேயே அந்த ப்ரொபோசல் வந்து கேன்சல் பண்ணுவாரு. ஒருவேளை அங்க சட்டசபையில் நிரூபிக்கிறேன்னு சொல்லி சொன்னா அவரை முதலமைச்சரா பதவி ஏற்க விட்டு சட்டசபையில போவாரு. போகும்போது அன்று அந்த சட்டசபையில் குழுமி இருக்கும். நல்ல இந்த வார்த்தை நீங்க புரிஞ்சுங்க. அந்த சட்டமன்றத்தை அந்த உள்ள நடக்கும்போது அன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவேளை வந்து அன்னைக்கு ஒரு 20 பேர் ஆப்சென்ட் ஆயிடுறாங்கன்னு வச்சுங்களேன். இது இன்னொரு வாய்ப்பு தாவேக்கா நண்பர்களுக்காக சொல்றது நானு. ஒருவேளை அன்னைக்கு ஒரு 20 பேர் வரல, 234 பேருக்காக ஒரு 220 பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்ப 111 பேரோட ஆதரவு இருந்தாலே அவர் என்ன ஆயிடலாம், முதலமைச்சர் ஆயிடலாம். இவரோட மேஜிக்கல் நம்பர் வந்து 107 இவர்கிட்ட இருக்கு அப்படின்னா எந்த கட்சியுமே ஆதரவு தரலப்பா, எதுவுமே பண்ணல. அப்ப எப்படி முதலமைச்சர் ஆக முடியும்? ஆக முடியும். அட்லீஸ்ட் 6 மாசத்துக்கு அவரை அசைக்காம உட்கார வைக்க முடியும். அதுக்கு எப்படி முடியும் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து 107 பேர் 106 பேர் வச்சுங்க. அப்ப 210 பேர் 24 பேர் ஆப்சென்ட் ஆயிடுறாங்க. அவரு அதாவது அந்த கட்சியில வராம போய் ஏதோ ஒரு விதத்துல 24 பேர் வரலன்னா அங்க 210 பேர் இருப்பாங்க. அப்ப 210 பேர் இருக்கும்போது 106 பேருடைய ஒப்புதல் இருந்தாலே அன்றைய தேதியில அந்த என்னைக்கு அந்த வாக்கெடுப்பு நடத்துறாங்களோ அன்னைய தேதியில அந்த சட்டமன்றத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ அதுல 50க்கு 1% மேல. இதுதான் வந்து நடைமுறை. 234 பேரும் ஆஜராயிட்டா 118. ஒருவேளை இவர்கிட்ட 210 பேர் ஆஜரானாங்கன்னா இவரோட எம்எல்ஏக்கள் மட்டும் வாக்களித்தால் இவர் என்ன ஆயிட முடியும்? இவரு முதல்வர் ஆயிட முடியும். இவருடைய எல்லா விஷயத்தையும் முடிச்சுக்க முடியும். அந்த மிச்சம் இருக்கக்கூடிய அடுத்த 6 மாசத்துல நடத்தும் போது அப்ப நடக்கும்போது அந்த சட்டமன்றத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ அதுல பாதிக்கு மேற்பட்டு ஒரு ஆள் வந்து வாக்களிச்சாதான் தொடர்ந்து 6 மாசத்துக்கு ஒரு முறை இவங்க ட்ரையல் கண்டிப்பா வைப்பாங்க. 6 மாசம் ஒரு வைக்கும் போது அதே மாதிரி அவர் தொடர்ந்து முதல்வர் ஆவது அவருடைய திறமையில தான் இருக்கு. எந்த கட்சியும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்காதப்ப. ஆனா அது நடைமுறையில ரொம்ப சாத்தியம். எல்லா வாட்டியும் அந்த மாதிரிலாம் எதிர்கட்சி சும்மாலாம் உட்காந்துருக்காது. கண்டிப்பா ஒண்ணு கூடி இந்த ஆட்சியை கவிழ்க்க தான் முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த சட்டமன்றத்துல சென்று அவரால் பாதிக்கு மேற்பட்ட உறுப்பினர்களை சேர்க்க முடியலன்னா அந்த ஆட்சி கவிழ்ந்து 6 மாதம்ல கவர்னர் ஆட்சி நடத்த முடியாது. அது மீண்டும் ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு வழிவகுக்கும்.